ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோவில் என்னெல்லாம் நடக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ மாதிரி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம துளசி அஞ்சலி ரெண்டு பேருமே கேசவனையும் பிரபுவையும் செம்மையா வெளுத்து வாங்கிட்டாங்க தான் சொல்லலாம். இனிமேட்டு உங்களால அம்மா அப்பாவுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டுச்சு அப்புறம் நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேசவனையும் பிரபுவையும் நல்லா வெளுத்து வாங்கிட்டாங்க. இந்த சைடு நம்ம மகேஷ் வந்து அஞ்சலியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை தேடி அஞ்சலி வீட்டுக்கு வராங்க. அப்போ எல்லாரும் கூடி நிக்கிறத பார்த்து மகேஷ் கேக்குறாங்க, என்னாச்சு அஞ்சலி, இங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, என்னைய காணும் தானே தேடி வந்தீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிவராமன் சொல்றாங்க, என்னம்மா அஞ்சலி வந்தோடனே கிளம்புற, மாப்பிள்ளைக்கு காஃபி ஏதாவது போட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அஞ்சலி சொல்றாங்க, இல்லப்பா இங்கே இருக்கனே பிரச்சனையா இருக்கு, நீங்க நிம்மதியா இருங்க, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை கூட்டிட்டு போறாங்க. அப்போ மகேஷ் கோல்ல ஒரே குழப்பமா இருக்கு, என்ன எல்லாம் கூட்டம் கூட்டி நிக்கிறாங்க, ஒருவேளை நம்மளை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே அஞ்சலி சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலி வந்து மகேஷை பார்த்துட்டு, என்ன மகேஷ் ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு, உங்களை பத்தின விஷயத்தெல்லாம் வீட்டுல சொல்லிட்டேன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, நான் இன்னும் உங்களை பத்தின விஷயத்தெல்லாம் வீட்டுல யாருக்கிட்டையுமே சொல்லல, ஆனா கூடிய சீக்கிரம் அதுக்கான நேரம் வரும்போது நான் எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்லதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மகேஷ் இந்த விஷயத்தை கேட்டதுமே ரொம்பவே பயப்படுறாங்க. அஞ்சலியை பார்த்தா, அஞ்சலி நீ பண்றது ரொம்ப தப்பு, நான் எல்லாமே உனக்காக தானே செஞ்சேன், எதுக்காக என்னை இப்படி குற்றவாளி மாதிரி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, என்ன குற்றவாளியா, நீ குற்றம் செஞ்சுட்டு ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்க, நீ பண்ண வேலைக்கு நான் மட்டும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, நீ கம்பி எண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட மகேஷ்க்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகுது. நம்ம அஞ்சலிய நம்பவே முடியாது, கண்டிப்பா பாட்டியும் கண் முழிச்சிட்டாங்கன்னா நம்மளை பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது வேலை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி, பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவங்க இருக்கிற ரூம்ல கேமரா வச்சாதான் அவங்க என்னைக்கு கண் முழிக்கிறாங்க நம்ம கேமரால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கே தெரியாம மறுபடியும் அஞ்சலி வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நான் எதையோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுற மாதிரி தேடிட்டு பாட்டியை பாக்குறேன்ட்டு ரூம்குள்ள போறாங்க. அப்போ அந்த ரூம்குள்ள போயிட்டு ஒரு சின்ன கேமராவை செட் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த விஷயம் நம்ம அஞ்சலிக்கு தெரிய வருது. ஏன்னா மகேஷ் வந்து ஒரே போனையே பார்த்துக்கிட்டு இருக்கனால நம்ம அஞ்சலிக்கு டவுட் வந்துடுது, அப்படி என்ன மகேஷ் வந்து போனையே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் இல்லாத நேரம் பார்த்து போனை எடுத்து பாக்குறாங்க. அப்போ பார்த்தா அந்த பாட்டி ரூம்ல கேமரா இருக்கிறது நம்ம அஞ்சலிக்கு தெரிய வருது. இதை தெரிஞ்ச அஞ்சலிக்கு மகேஷ் மேல இன்னும் கோவம் வருது. இந்த விஷயத்த பத்தி மகேஷ் கிட்ட கேட்டா கண்டிப்பா அவன் வேற வேலை ஏதாவது பண்ணிடுவான், நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு அந்த கேமராவை உடைச்சு தூக்கி போட்டுறணும் அப்படின்னு பாட்டி இருக்கிற ரூமுக்கு போயிட்டு அந்த கேமராவை உடைச்சு போட்டுடுறாங்க. எதுக்காக மகேஷ் வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை பத்தின உண்மை ஏதோ பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் பாட்டி இந்த நிலைமையில இருக்காங்க. ஒருவேளை மகேஷோட ஃப்ரெண்ட் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்களே அவங்கள பிடிச்சி எல்லா உண்மையும் கேட்டா கண்டிப்பா அவங்க எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க, அவங்க இப்போ எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மகேஷ் வந்து அந்த ஆசிரமத்துல எடுத்துக்கிட்ட போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃபாதர் கிட்ட போய் விசாரிக்கலான்னு போறாங்க. அப்போ மகேஷ் அஞ்சலியை பார்த்து கேக்குறாங்க, அஞ்சலி இந்த நேரத்துல நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இங்க பாருங்க நான் எங்க வேணாலும் போவேன், அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட மகேஷ் வந்து, அஞ்சலி நீ இப்ப தனியாள் கிடையாது, உன்னோட வயதுல இப்போ ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்க, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ, எங்க போகணும்னு சொல்லி நான் டிராப் பண்றேன் அப்படின்றாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, எங்க போகணுமோ நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி விறுவிறுன்னு அந்த போட்டோவை மகேஷ்க்கு தெரியாம எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ நம்ம மகேஷ்க்கு சந்தேகம் வந்து அஞ்சலி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த விஷயம் நம்ம அஞ்சலிக்கு தெரியுது. மகேஷ் வந்து அஞ்சலியை ஃபாலோ பண்றதை பார்த்துட்டு இவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரான், கண்டிப்பா அந்த சர்ச்சில் போயிட்டு அந்த ஃபாதர் கிட்ட நம்ம கரெக்டா பேசும்போது அந்த நேரத்துல இவன் வந்து எல்லாத்தையுமே சொதப்பி விட்டுருவான், அதனால இவனை திசை திருப்பி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ஆட்டோக்காரங்க கிட்ட வேற ரூட் வழியா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம அஞ்சலியோட ஆட்டோவும் வேற ரூட் வழியா போயிடுது. மகேஷ் வந்து அந்த இடத்துல குழம்பிட்டா அப்படியே நின்றுடுறாரு. சே, இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு, எங்க போறான்னு தெரியலையே அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து நடு ரோட்ல புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலி வந்து அந்த போட்டோவை எடுத்துட்டு சர்ச்சுக்குள்ள போறாங்க. அங்க அந்த ஃபாதர் இருக்காங்க. மறுபடியும் அஞ்சலி வந்து அந்த ஃபாதர் கிட்ட போயிட்டு அந்த போட்டோவை காட்டி விசாரிக்கிறாங்க, உங்களுக்கு மகேஷ் தெரியுமா, அவங்கள பத்தி நான் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மகேஷின் பேரை கேட்டதுமே அந்த ஃபாதர் வந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அஞ்சலி கேக்குறாங்க, என்னாச்சு ஃபாதர், மகேஷின் பேரை கேட்டதுமே உங்க முகத்துல
முகத்துல ஒரு பதட்டம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி கேட்க, அதை கேட்ட ஃபாதர் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. அப்ப அஞ்சலி சொல்றாங்க, நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள பார்க்க வரும்போது மகேஷ பத்தின விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேன். ஆனா நீங்க மகேஷ்ன்ற பேர கேட்டதுமே உங்க ஃபேஸ் வந்து வேற மாதிரி ஆச்சு. அந்த நேரத்துல கரெக்ட்டா மகேஷ் வந்துட்டனால எதுவுமே உங்ககிட்ட பேச முடியல. ப்ளீஸ் ஃபாதர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் அவனோட ஒய்ஃப் தான். அவன் பண்ண சில பல வேலைகள நான் உங்ககிட்ட சொன்னா, கண்டிப்பா நீங்க அதெல்லாம் நம்பவே மாட்டீங்க. அந்த மாரி அவன் ரொம்ப கொடூரமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மகேஷ பத்தின விஷயம் எல்லாத்தையுமே அஞ்சலி வந்து ஃபாதர் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஃபாதர் வந்து, "எனக்கு அப்பவே தெரியும்மா, நீ ஏதோ பிரச்சனையில இருந்திருக்க. அதனால தான் நீ என்னைய தேடி வந்திருக்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் வந்து அஞ்சலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டதுமே அஞ்சலிக்கு இன்னும் குழப்பங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. மகேஷ பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, மகேஷ பத்தி அந்த ஃபாதரும் ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டு இருக்காரு. மகேஷ் சின்ன வயசுல இருந்தே தனியா தாம்மா இருப்பான். யார் கூடயும் சேர்ந்து விளையாட மாட்டான். அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் அப்படிங்கிற பையனோட அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ஆரம்பிச்சான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன வயசுல இருந்த கதை எல்லாத்தையுமே ஃபாதர் வந்து அஞ்சலி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் ரொம்ப கொடூரமானவன்மா. அவன் ஒரு சைக்கோ மாதிரி. அவன்கிட்ட நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வார்ன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மகேஷ தேடி வந்தாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட பத்தியும் விசாரிக்கிறாங்க. இப்ப இந்த கார்த்திக் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ குடுக்குறாங்க. இந்த அட்ரஸ்ல போய் நீ பாரு. அவன நீ பாப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ரஸ குடுத்து அனுப்புறாங்க. அஞ்சலி அந்த அட்ரஸ வாங்கிட்டு கார்த்திக்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த நேரம் பார்த்து மகேஷ் வந்து கரெக்ட்டா வந்துடுறாங்க. அப்போ அஞ்சலினால அந்த இடத்துக்கு போக முடியல. ஏன்னா இதுக்கு மேல மகேஷ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கண்டிப்பா அவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவான். இன்னொரு நாள் இந்த கார்த்திக் அட்ரஸ்ல போயிட்டு கார்த்திக்க தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கூடயே வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ மகேஷ் வந்து கேக்குறாங்க, என்ன அஞ்சலி என்னைய பத்தி விசாரிக்கிறதுக்காக எங்கேயும் போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, அதான் உன்னோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல உன்னைய பத்தி நான் யார்கிட்ட விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, அஞ்சலி என்கிட்ட நீ இந்த மாதிரி பேசாத. ஃபர்ஸ்ட் எல்லாம் நீ எவ்வளவு அன்பா பாசமா என் மேல இருப்ப அந்த மாதிரியே இரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, சீ உன்கிட்ட எல்லாம் போய் நான் பாசத்தை காட்டினேன் பாரு, எனக்கே அதை நினைச்சா அருவருப்பா இருக்கு. என் பாட்டி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிய பத்தி நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என் பாட்டி என்னடா பாவம் பண்ணாங்க, என்னைய பாத்துக்கிறதுக்காக தானே வந்தாங்க, அவங்கள இப்படி படுத்த படுக்கையாக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ பயங்கரமா திட்டிக்கிட்டே வராங்க. இந்த சைடு நம்ம துளசி வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம வெற்றி வீட்டுக்குள்ள வந்தோனுமே ஈஸ்வரமூர்த்தி வெற்றியை பார்த்து கேக்குறாங்க, என்னப்பா எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு துளசி சொல்றாங்க, இல்ல மாமா ஒரு வேலை விஷயமா வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல நடந்த பிரச்சனை எதையுமே சொல்லாம அப்படியே மறைச்சிடுறாங்க. துளசியோட மூஞ்சியை பார்த்துட்டு ஈஸ்வரமூர்த்தி கேக்குறாங்க, என்னம்மா ஆச்சு, ஏன் நீ ரொம்ப டல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு துளசி சொல்றாங்க, இல்ல மாமா எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, அதனாலதான் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க, போமா நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு துளசி அனுப்பிச்சு விட்டுறாங்க. துளசி கிட்ட ரொம்ப அக்கறையா பேசுற ஈஸ்வரமூர்த்தியை பார்த்து அபிராமி மீனாட்சியும் செம்மையா கடுப்பாக்குறாங்க. இந்த சைடு நம்ம வேற்றி துளசி கிட்ட போயிட்டு சொல்றாங்க, துளசி நம்ம வீட்டுல நடந்த பிரச்சனை இங்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது துளசி சொல்றாங்க, ஆமா என்கிட்ட எல்லாரும் அப்படியே பேசிடுறாங்க, பேசினாதானே ஏதாவது நான் சொல்லுவேன், யாருமே என்னைய கண்டா பேசவே மாட்டேங்கிறாங்க, நான் எப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஈஸ்வரமூர்த்தி வந்து ஒரு சாமியாரை பார்த்திருப்பாரு. இந்த தேர்தல்ல நான் எம்எல்ஏ ஆவனா ஆக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் ஒரு சஜஷன் கேட்டிருப்பாரு. அந்த சாமியார் வந்து சொல்லியிருப்பாங்க, உங்க வீட்டுக்கு வந்திருக்கால உங்க மருமக துளசி, அவ மூலமா தான் நீ வந்து எம்எல்ஏ ஆக போற, அவ வந்த ராசி தான் நீ வந்து தேர்தல ஜெயிக்க போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துளசியை வச்சுதான் சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் நம்ம வெற்றிக்கு தெரிய வர நம்ம வெற்றிக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அப்பாடா துளசியை யாரும் ஏத்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயத்துல இருந்தேன். ஆனா இப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா துளசி வந்து எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிடுறா. இன்னும் அம்மா தான் துளசி மேல கடுப்பா இருக்காங்க, அதையும் சீக்கிரமா மாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம துளசி அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப நம்ம துளசி வலிக்கு விழும்போது நம்ம வெற்றி வந்து தாங்கி பிடிச்சிடுறாங்க துளசிய. எப்படியோ வெற்றி துளசி ரூட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அஞ்சலி மகேஷ் இவங்க 2 பேரோட வாழ்க்கை தான் அதோ கெதியாக போகுது. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.